ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டும் ஒரு காணொளிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் போகிறது டார்ட்முண்ட் திருவிழாக்கு. அது ஜெர்மனில் இப்போ ஒரு 4 வருஷமாக நினைக்கிறேன் வெறியம் நடைபெறுறது செப்டம்பர் காலத்தில் தான். ஸோ அங்கே இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழா முக்கணி இல்லை முத்தமிழ்ன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாமே நடைபெறும். ஸோ அதுக்கு நாங்கள் இன்றைக்கும் போகிறோம், நாளைக்கும் நான் போவேன். அதுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் நல்ல ஒரு வடிவான சட்டை போட்டிருக்கிறேன். ட்ரியனில் 24 யூரோ. பாப்போம் திருப்பி அனுப்புவோமான்னு யோசிக்கிறேன். நான் ஒரு ஆசைக்கு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த சுருள் எப்படி செய்கிறதுன்னு டிக்டாக்ல ஒரு வீடியோவும் நான் செய்திருக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஈரமாக இருக்குது தலைமை. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அது இப்போ போகிறதுக்குள்ள காஞ்சிரும். ஸோ என்னோட நீங்கள் வரலாம். பாய். உண்மையாக வடிவாக தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். இந்த பார்க்கிங் சரியான ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு கார் வழியில் எடுக்குது, அதில் பார்க் பண்ண போகிறோம். பார்ப்போம் எல்லாம் தமிழாக்களா அல்லது டோய்ச் ஆக்கள் வேறு நாட்டு ஆக்களும் பார்க் பண்ணியிருக்கணுமாண்டு. இது அந்த தமிழ் ரோட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீ பார்க்கிங். அதான் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கு போல. இந்த யூ அங்கே இருக்குதோ அங்கே தான் ஸ்ட்ராசன்ஃபெஸ்ட். இது டார்ட்முண்டுக்கு ஒரு அறிகுறி. டார்ட்முண்டா ஊன்றது. ஓகே, சரியான சனம். நாங்கள் ஒரு ரவுண்ட் சுத்திட்டோம். இப்போ சும்மா திரும்ப சுத்த போகிறோம். பாப்போம். என் ஃப்ரெண்டும் இங்கே தான் நிற்கிறா. ஆனால் அவள் ஆக முன்னுக்கு நிற்கிறா. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. இப்ப சும்மா பாப்போம், ஏதாவது சாப்பிடுறேன்டா சாப்பிட வாங்குவோம். ஸ்வீடன் கோலா ஷாம்பெயின் வாங்க போறாராம். ஓகே, பரவலமான டான்ஸ் ட்ரீமை நாங்க சந்திச்சிட்டோம். இங்க 2 வருஷத்துக்கு முன்னதான் இங்க நாங்க 2 பேரும் வந்து நாங்க அதுக்கும் வீடியோ போட்டேன் நான். இது வந்து இவர் பொழுதுபோக்குக்கு சேர்க்கிற எல்லா நாட்டுகளின்டையும் காயின்ஸும். ஓகே, ராணி உணவகத்துல திருலங்கல தார மாதிரி சர்பத் சுகி இப்ப டேஸ்ட் பண்ற. எப்படி இருக்கு தெரியல. இன்னும் இருக்கா? லேக்கா அவங்க ரோட் சேம் டேஸ்ட் பண்ணுவோம் ஒருக்கா. சுட சுட இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு தான் வந்த 2 பேரும் எங்களோட ரோட சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களோட ஃபைனல் ரிவ்யூ என்னன்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆக நசிஞ்சு போச்சு. அந்த கோயில் புக்க அப்படி கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் ஆக அவிய விடாம இருந்தா நல்லா. மற்றது கொஞ்சம் குறையா இறைச்சி, ஏன்னா கொஞ்சம் கூட இறைச்சி போட்டா நல்லா இருந்திருக்கு. ஆனா மெத்தபடி நல்லா இருக்கா? மெத்தபடி நல்லா இருக்கு. இப்போ சுகி வாஷ்ரூம் போயிட்டு இல்லை, சும்மா பாத்ரூம் போயிட்டார். ஆனால் நான் நினச்சினா கூட இங்கே வ்ளாக் பண்ணலாமண்ட. நான் கொஞ்சம் ஆக சத்தமாக உள்ளுக்குள்ள இருக்குது. மற்ற ஆக சனம் நான் நினச்சிறேன் இன்றைக்கி நல்லா ஃபன்னாக இருக்கும். கன பேர் வந்திருப்பினா அது இதுண்டு கன பேர் வந்திருக்கினா எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் வரையில். மற்றது யங் ஆக்கண்ட ப்ரோக்ராம் எல்லாம் இரவு தான் நடக்குமென்று நினைக்கிறேன். ஒரு 8 மணி 7:30 அப்படி தொடர்ந்து வரும். பாப்போம் அவ்வளவு நேரம் நாங்க நிப்போமா தெரியா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா காசு வந்து கொஞ்சம் நேரம் நின்றுருக்கலாம். நீங்க அதுவும் செய்ய மாட்டீங்கன்னா நாங்க என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சேம் ஸ்பாட் வேற ஃபுட். இப்போ மெட்ராஸ் மதுரை செட்டிநாடு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை, தம்பி ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதோ அப்படி. நாங்கள் ஒரு சிக்கன் பஃப்பும் சிக்கன் ரோலும் கோலாவும் எடுத்தோம். மொத்தமாக 5 யூரோ. நல்ல ப்ரைஸ். இந்த முறை அவ்வளோ விலை இல்லை, என்ன போன முறை மாதிரி. நல்லது. பாப்போம் டேஸ்ட். சிக்கன் பஃப் சும்மா ஒரு ரொட்டி மாதிரின்னு நீ முதல் நான் ரோல் பிடிக்கிறேன். சுகிதான் முதல் சொன்னவர் வாங்குவோம்.
நான் சரியான எண்ணெய் நினைக்கிறேன். கொஞ்சம் கறி குறைவா இறைச்சி அந்த மட்டும் இறைச்சி புரட்டல் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப. ஓகே நல்லா இருக்கு. நான் இப்படி சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும். சாப்பிட்டேன் எப்படி நல்ல ஐடியா கிரியேட்டிவ். எனக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு. மட்டும் குழம்பு தண்ணி கொஞ்சம் கூடிட்டு. ஓகே ரோல்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா மெச்ச கடை மாதிரி தான் கொஞ்சம் ஒரு விதமான தூள் உண்டு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் தமிழாக்கள் நீங்க என்ன தூள் பாவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களோட வீட்டுல சூர்யா தூள், உங்களோட வீட்டுல கிங்ஸ் பவுடர், இது ரெண்டும் ஒன்று இதுல டேஸ்ட் பண்ணுவோம். நீங்க பாவிக்கிறது கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையா இருக்கு. ஆனா மெத்தபடி கூட ஸ்டிஃபிங்க கொஞ்சம் பேசிக்கா கூடிட்டுன்னு புளி கொஞ்சம் கூடிட்டு. ஆனா ஓகே இட்ஸ் ஓகே, எல்லாமே ஓகே. இதுல டேஸ்ட் இல்லாம விற்கிறதுக்கு பெருசா ஒன்றும் விட இல்லாது. இதை கடையில பேரதாவே விற்கிறது தான். என்னத்துக்கும் டேஸ்ட் பண்ணுவோம். வாசம் பியூர் சைல்ட்ஹுட், சின்ன வயசு ஞாபகங்கள். நல்லா இருக்கு. இது கேஸும் ஓகே நல்லா இருக்கு. கணக்க கூட இல்ல, குறையவும் இல்லை. ஓகே சுகி வந்து இப்போ ஒரு காக்டெயில் எடுத்திருக்கிறார். ஜப்னா ஜின் சர்பத் und தேசிகா ஜூஸ் ஏதோ உண்டு. வடிவா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்கன்னா சுகி ஒரு டேஸ்ட் டெஸ்ட் செய்யறார். ஜப்னா ஜின் புதுசா மார்க்கெட்ல இருக்கு. எப்படி இருக்கு? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. கொஞ்சம் புளிப்பா? ஆனா ஜப்னா ஜின் நல்லா இருக்கு. ஜப்னா ஜின் நல்லா இருக்கு. அங்க கொஞ்சம் புளிப்பு அதிகமாச்சு. இரவே ஆகிட்டு நாங்க இன்னும் இங்கதான் நிக்கிறோம். திரும்பவும் ரோல்ஸ் தான் வாங்கி சாப்பிடுறோம். என் வேற இருக்குது. ஆனா டேஸ்டுகள் தெரியாது தானே. அப்ப நாளைக்கும் நாங்க வேறதான் இருக்கிறோம். நாளைக்கு ஒழுங்கா சாப்பிடுவோம். இன்றைக்கு சும்மா ஷார்ட் டெஸ்ட். இன்றைக்கு நாங்க கடைசியில ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். எந்த கடை பெஸ்ட் ரோல்ஸ். இது இப்ப நாங்க எங்க வாங்கினாங்க நம்மளுக்கு பேர் தெரியாத. ஆனா ஒரு சின்ன கடையா தான் இருந்தது. எல்லாமே ₹1 கடைன்னு. ₹1 கடை. சாப்பிட்டு பார்ப்போம். நிறைய தெரிஞ்ச முகங்களை கண்ட நாங்க இப்ப பார்ப்போம். Ich glaube, das sind die besten. தெரிஞ்ச முகம் என்று சொல்லி வாய முடியல. அதுக்கு நெக்ல ஒரு தெரிஞ்ச முகம். சரி, ஆனா இந்த ரோஸ் எப்படி இருந்தது? சுகி அந்த நேரத்துல நான் கதை கேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எல்லாத்துலயும் பெஸ்ட். கமல எல்லாத்துலயும் பெஸ்ட். ஆனா இது இந்த பேரு தான் தெரியாது. நான் பேருந்து ஒரு ஃபில்ம் பண்றேன் உங்களுக்கு. இரவானாலும் கூட்டம் கூடுதே தவிர குறையதில்லை. இது எல்லாமே மெழுகுதிரி. Okay Leute, wir probieren jetzt den Matcha von Fruit Treat. Ich bin gespannt. Nein, alles gut. So. Das erst mal ein bisschen rühren. Das ist ein Strawberry Matcha. Das schmeckt wirklich besser. நான் தமிழ்ல கதைக்கு ஒரு மறந்துட்டேன். இது ஒரு மச்சா, ஒரு டீ மாதிரி. ஃப்ரூட் ட்ரீட்ல இருந்து நான் ஒரு கைவேலோட என் அம்மாவோட ஸ்நாக்ஸ் சுபா பார்த்தேன்னா அவையில் இப்போ ஒரு தேத்தனி மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கீழே ஸ்ட்ராபெரி சீரோப் இருக்கு, பாலும் அந்த மச்சா பவுடரும். உண்மையா நல்லா இருக்கு. நாங்கள் 3 இடத்துல குடிச்சு பார்த்துட்டேன். ஆனால் இப்போ ஸ்ட்ராபெரியோட உண்மையா நல்லா இருக்கு. இப்போ சுகியும் ஒரு டேஸ்ட்
பண்ணிட்டு நீங்க இந்த ஒப்பீனியனை நம்ப மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி யா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி யா அந்த ஸ்ட்ராபெரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது மச்சாக்கு. ஃப்ரூட் ட்ரீட் திரும்ப ஒரு நல்ல வேலை செய்துட்டு. சரி கடைசியா இந்த பானிபூரியையும் ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். Voll geil. Probier noch ein scharfes. Probier mal. உண்மையா நல்லா இருக்கு. அங்க ஒரு வைப் பானிபூரி. ஹோண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு ஃபுல் நல்லா இருக்கு. உரைப்பும் இனிப்பும் மிக்ஸ் பண்ணி நாங்க எடுத்துனாங்க. 3 உரைப்பு 2 நினைக்கிறேன் இனிப்பு. நாங்க இப்ப திரும்ப வீட்டை போறோம். நாளைக்கும் திரும்ப வேற இருக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் நிக்க மாட்டோம் நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு எல்லாத்துலயும் பெஸ்ட் என்ன? பானிபூரி. நாங்க கழிச்சிட்டோம். பானிபூரி உண்மையா நல்லா இருந்தது. நினைக்கிறேன் 3 கடையில வித்தவ. ஒரு கடை என்ட்ரன்ஸுக்குள்ள இருந்தது, அந்த உள்ள வெரைக்குல இருந்தது. அது ஒரு இந்தியன் ஆக்கள் வித்தவன்னு. அவ அவருக்கு தமிழும் தெரியும் கொஞ்சம். அவர் கொஞ்சம் தமிழ்லயும் நினைக்கிறேன் கதைச்சவர். ஆனா உண்மையா நல்லா இருந்தது. ஃபுல் டேஸ்டா இருந்தது. உரைப்பும் இனிப்பும் சேர்ந்தது இருந்தது. நிப்பாட்டுவோம். போலீஸ் பச்சை டான்ஸுகள் ஓகே. எனக்கு ஃபீல் ஆகுது போன வரியம் அதுக்கு முதல் வரியம் எல்லாம் கூட கை தட்டி உற்சாகப்படுத்தினவன். இந்த முறை டான்ஸுகள் பாட்டுகள் நடக்க இப்படி ஒருத்தரும் கேர் பண்ணல. கடைசியில் அந்த டிஜே வந்து பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறது அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ண மாதிரி. கொஞ்சம் ஒரு தெருவிழாவை ஒரு கிளப் ஆக்கிட்டீங்கன்னா இங்க தேனாக்கள். ஆனால் ஓகே பார்ட்டி செய்யறதுக்கு நல்லம் தான். யூத் கொஞ்சம் வாழட்டுமே. சரி நாங்க இப்ப வீட்டை போறோம். நான் வீட்டை போய் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். பாய். சுகியை நீங்க இப்ப கண்டுட்டு நாளைக்கு பாப்போம். ஸ்பான்டேனியஸ். பாய். காலை வணக்கம் மக்களே. நேற்று நான் வந்துட்டு அப்படியே குப்புறப்படுத்திட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும், நீங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் நான் வீடியோ நேற்றே எடிட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைய நாளை மட்டும் எடிட் பண்ணிட்டு நான் ஒரு இரவு வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கு என்ன பிளான்? அம்மா பஞ்சாபியில் எல்லாத்தையும் குவிச்சு வச்சிருக்கிற தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை தாண்டி இந்தியாவில் கொண்டு போய் கொடுக்க அதை ஒன்று செய்யணும். பேருந்து பின்னேரம் திரும்ப திருவிழாக்கு போவோம்னு நினைக்கிறேன். அங்கே நான் உங்களை திரும்ப கூட்டிகிட்டு போகிறேன். பஞ்சாபியில் குவிச்சு வச்சிருக்குண்டா நான் உண்மையாக அதை தான் சொல்கிறேன். குவிச்சு வச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் பஞ்சாபியெல்லாம் நான் இந்த வாழ்க்கையில் போட்டதில்லை. ஆனால் நானும் ஒரு பெண் தான் மெலிஞ்சா பிறகு போடுவோம்னு இருக்கிறேன். ஆனால் பார்ப்போம். இது நான் போட்டேன். நான் என் 18வது பர்த்டேக்கு இது போடல. இது என்டே இல்லை, அனிதாண்ட என் அக்காண்ட. சரி ஓகே 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 விளங்கிட்டு மக்களுக்கு. ஆனால் இது ஒரு வடிவு. இது முந்தி ஃபேஷன். ஸோ எல்லா கேர்ள்ஸுக்கும் உங்களுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கும். இந்த சாரி முந்தி ஃபேஷனாக இருந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாரும் இந்த பூ போட்டிருந்தாங்க. சரி இதெல்லாம் நாங்கள் வேணாமண்டு எடுத்துட்டோம். கடைசியாக எனக்கு மிஞ்சினது இந்த ஒரு சூட்கேஸ். இதுதான் என்னுடைய இன்றைய லுக் திருவிழாவுக்கு. இன்றைக்கு ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன். தலைமையர் திரும்ப சுருளாவே விட்டுருக்கிறேன். என்ற நல்லா தான் இருக்கு. அண்ட் நேற்றை விட இன்றைக்கு சுருள் கொஞ்சமாக அடர்த்தியாக வந்திருக்கேன். இனி நான் திரும்ப சுயந்தனிட்ட போயிட்டு அங்கிருந்து நாங்கள் திருவிழாவுக்கு போகிறோம். ஓகே நான் இப்போ வந்துட்டேன். நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். சுகி அவர்கிட்ட அவுட்ஃபிட் ஆஃப் த டே காட்ட போகிறீங்களா? சில நேரம் நீங்க யோசிப்பீங்க என்ன நீங்க வா போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருதுண்டு. அது நார்மலா நாங்க வா போன்னு கதைக்கிறேன். ஆனா சில நேரம் இப்படி காணொலி எடுக்கலையோ பெரிய ஆக்களோட இருக்கலையோ ஒரு மரியாதை வருது தானா. நேத்து நாங்க சொன்னாங்க பெஸ்ட் ரோட்ஸ் அது இந்த கடை தான். டிஎஸ்
அதுதான் நாங்க சொன்ன ₹1 கடை. நயன்தாரா சிக்கன் எப்படி இருக்குன்னு பாப்போம். எப்படி இருக்கு? நயன்தாரா அளவுக்கு இல்ல. எலும்போட ஓகே பரவாயில்ல. ₹1.50 நல்லா. நயன்தாரா சிக்கன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இட்ஸ் ஓகே. ஆனா பானிபூரி நல்லா இருந்தா அந்த கடையில. பானிபூரி இங்க இப்ப சாப்பிட்டு நாங்க பானிபூரி கடையில அது நல்லா இருந்தா சீனனுக்கு மெச்ச கடை பிடிச்சிருந்த நேத்தையா. இன்றைக்கு சிக்கன் பாப் ஒழுங்கா செய்திருக்கேன். நான் பாப்போம். பெசா அப்ப இந்த எங்களோட அட்வைஸ் அவையில் கேட்டுட்டீனா முட்டை தோசையும் சம்பளம் மெரவழி கிழங்கும் சம்பளம். நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டா சம்பளம் உரைப்பா குறிப்பு இல்ல. இது வந்து சித்த வைத்தியங்களை பற்றி சரகு யார் சிரகம். ஓகே, நாங்கள் இப்போ மைலோ ஷேக்கை தேடி போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்காட்டிலும் தயவு செய்து அந்த மைலோ ஷேக்கை விற்கிற ஆக்கள் எங்களை டேஸ்ட் பண்ண கூப்பிடுங்க. நாங்கள் ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்போம். கண்டுபிடிச்சிட்டோம் யஷ்னா லவுஞ்ச். இது மட்டும் நல்லா இல்லாட்டி எங்களுக்கு கவலை. இதுதான் நாங்கள் தெருவா தேடி அலைஞ்ச மைலோ ஷேக். பார்ப்போம். மைலோ ஐலண்ட் என்று பேர் வச்சிருக்கேன். மைலோட சேர்த்து சர்பத்தும் எடுத்த நாங்க. ஓகே, இன்னைக்கு தான் நான் நினைச்ச மாதிரி தான். நல்லா இருக்கு. Shake and yeah. Das schmeckt. Nur 10% am Milo. 10% an Milo, echt? In den Jahren இப்படிதான் இருந்தது. Es hat noch krasser, wenn du diese Packet normal holst, ist es noch krasser. Okay, மேல இருந்த பவுடரையும் சேர்ந்து கலந்து பார்ப்போம். சில அப்ப அந்த கூட மைலோ டேஸ்ட் இருந்தான்னு பார்ப்போம். இதோ நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணின பிறகு எப்படி இருக்கு? பெசா ஆனா இன்னும் குறைய. அவங்களுக்கு இப்படி சரியான டார்க் சாக்லேட்டா இருக்கும். இந்த மைலோ டேஸ்ட் வரும். ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு. அது இல்லனா நான் மைலோன்னு சொல்லி விட்டுறேன். ஓகே, ஒரு கக்காவோன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஓகே, காஞ்சி ஸ்ட்ராஸ்ல திருவள்ளுவர மாலை போட்டு சோடிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்வீட் சில்லியில் சாப்பிட போவோம். ரெண்டு சிக்கன் கொத்து, சுகிண்ட சிக்கன் பிரியாணி, தால் பிரியாணி. இனி வீட்டை போகிறேன். சரியா களைப்பா இருக்கு. நான் ஹோப் பண்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோக்கு சந்திப்போம். பாய்.